ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் என்னங்க, டூத் பேஸ்ட்டெல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸுங்க. கண்டிப்பாக வந்து திஸ் இஸ் சம்திங் தட் ஐ லவ் த மோஸ்ட். என்னோட ஒரு ரூட்டீனில் வந்து இது இல்லை அப்படின்னா நான் உயிரே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்து இந்த சென்சோடைன் ஃப்ரெஷ்மெண்ட் டூத் பேஸ்ட்டுங்க. ஸோ பிஃபோர் ஐ கோ ஹெட் ஐ டெல் யூ அ லிட்டில் ஹிஸ்ட்ரி அபவுட் மைன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சொத்தப்பல் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் வந்து வாயில் வந்து ஜெம்ஸ் கேட்பரி சாக்லேட்டை வச்சுட்டே படுத்து தூங்குற ஆள். ஸோ அது வந்து ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணுனது. அது போக போக பல் ரொம்ப வீக் ஆகி சொத்தப்பல் ரொம்ப அதிகம். ஸோ எனக்கு வந்து ஒரு 14-15 இயர்ஸ் இருக்கும் போதுலேருந்தே வந்து டூத்தேக் ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி இருக்கும். எனக்கு வந்து கண்ணும் ஒரு பக்கமாக வீங்கிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போவுமே வீட்டில் வந்து க்ளோஸ்அப் இல்லை வீக்கோ யூஸ் பண்ணுவோம். ஆனால் வீக்கோவோட ப்ராப்ளம் என்னென்னா, இந்த சம்மர் சீசன் அந்த மாதிரி வந்ததுன்னா அது வந்து ஒரு மாதிரி கொலன்னு ட்ரிப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங், வாயெலாம் வந்து நமத்து போனாலாம் ஆயிரும் அப்படின்ட்டு. ஹவெவர் அது எல்லாமே ஓகே அப்படின்னு பார்த்தாலுமே வந்து எனக்கு வந்து என் டூத்தேக் வந்து கண்ட்ரோலில் இல்லைங்க. ஸோ தட் இஸ் வென் இல்லை நம்ம வேறு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படிங்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் இந்த சென்சோடைனை வந்து எனக்கு மேபி ஒரு 2006 இல்லை 7 அந்த டைமில் வந்து எனக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணது ஒரு டென்டிஸ்ட்டு. அண்ட் ட்ரஸ்ட் மீ, அதுக்கப்புறம் வந்து நோ லுக்கிங் பேக். 2006-7 ஆர் மேபி 10 இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஓகே, பட் அதுக்கப்புறத்துலேருந்து நான் வந்து இந்த ப்ராடக்டை தவிர வேறு எந்த ஒரு ப்ராடக்டையுமே நான் வந்து வாங்கினது இல்லை. எப்படின்னா எவ்ரிடே மார்னிங்கும் நான் இதை வச்சு ப்ரஷ் பண்ணுவேன், நைட்டும் ப்ரஷ் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா, நான் ஒரு நாள் நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் படுத்துட்டாலும் எனக்கு மறுநாள் டூத்தேக் வந்துடும். ஓகே, அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளமை வந்து எனக்கு இந்த டூத் பேஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி தந்திருக்குது. இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே நாங்கள் வந்து அந்த மாதிரி தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபேமிலியே வந்து ஒரு சென்சோடைன் ஃபேனு. இங்கே வந்து அதாவது மேரேஜுக்கு அப்புறம் என் அத்தை, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்குமே நான் இந்த டூத் பேஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் எவ்ரிபடி ஃபீல் ஸோ குட் அபவுட் இட். அண்ட் கண்டிப்பாக எங்கள் அத்தைக்கிட்டேருந்து கிடச்ச ஃபீட்பேக் என்னென்னா, சென்சிட்டிவிட்டி இல்லை, அந்த பல்லு கூசுறது அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரெஷ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இதில் வந்து ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. க்ளோஸ்அப் மாதிரி ஃபேன்சியாக சூப்பராக வாவாலாம் இருக்காதுங்க. இது வந்து நார்மல் ஒரு இது மின்ட்டு ஸ்மெல்லு வரும். இதில் ப்ளூ கலர் வந்து எனக்கு செட் ஆகலை, வாயெலாம் வந்து புண்ணாயிருச்சுது. ஒரு தடவை ஆசைப்பட்டு வாங்கி யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே போட்டு விடுற மாதிரி போயிடுச்சுது. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி லவ். ரொம்ப மைல்டாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், பட் திஸ் இஸ் சம்திங் டூத்தேக் ப்ராப்ளம் அண்ட் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம். அண்ட் வாயில் வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸாகவும் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற மாதிரினா தென் டூ ட்ரை திஸ் அண்ட் லெட் மீ நோ ஹவ் யூ லைக் இட். இதோட காஸ்ட்டு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 240 ருபீஸுங்க. 150 கிராம்ஸ் வந்து 240 ருபீஸ். அண்ட் இது வந்து குழந்தைங்க பிலோ த ஏஜ் ஆஃப் 12 யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். கண்டிப்பாக பிகாஸ் இதை யூஸ் பண்ணாங்கன்னா வேறு எந்த ஒரு டூத் பேஸ்ட்டும் அவங்களுக்கு செட் ஆகாது. ஸோ தட் இஸ் ஒன் ரீசன். இது தவிர வேறு எதுவும் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியானதுக்கு ஒரு ரீசன். Okay, so that's it. I'll meet you up guys, you guys in the next video, maybe with something new to talk about. Until then, tata, bye bye.